ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதை வாழ்க்கையை வெற்றியடைய செய்வது எப்படி. வாழ்க்கையில் அனைவருக்கும் வெற்றி வேண்டும், ஆனால் எளிதாக சிரமமில்லாமல் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று பலரும் விரும்புகிறார்கள். ஆனால் அது உண்மையான வெற்றியா? இதோ உங்களுக்கு ஒரு சிறிய கதை சொல்கிறேன். மறக்காமல் எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக் பட்டனை ஒரு கிளிக் கொடுத்துடுங்க. வாங்க இப்போ நம்ம கதையை பார்ப்போம். இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ ராஜன். பெரிய கனவுகளோடு இருக்கிறார், ஆனால் முயற்சி செய்ய விரும்பவில்லை. வேலை செய்யாமல் பணம் எளிமையாக கிடைக்க வேண்டும், அதுதான் இவருடைய ஆசை. ராஜன் ஒரு நாள் கோவிலுக்கு செல்கிறான். அங்கு ஒரு சாமியாரை சந்திக்கிறான். அவன் சாமியாரிடம், எனக்கு வாழ்க்கை எளிதாக வேண்டும், வேலை செய்யாமல் வெற்றி அடைய வேண்டும், வழிகாட்ட முடியுமா என கேட்கிறான். சாமியார் சிறு புன்னகையோடு, சரி மகனே, உனக்கு நான் வழிகாட்டுகிறேன் என்று கூறிய சாமியார், முதலில் இந்த கல்லை ஒரு நாள் முழுவதும் உன்னிடம் வைத்திரு, மாலை வந்து என்னிடம் திருப்பி கொடு என்று ஒரு பெரிய கல்லை ராஜனிடம் தருகிறார். ராஜன் மகிழ்ச்சியோடு கல்லை பையில் வைத்து கொண்டு செல்கிறான். நமக்கு எளிமையாக பணம் கிடைக்கும், வழி சாமியார் காட்டுவார் என்று மகிழ்ச்சியாக செல்கிறான். ஆனால் ஆரம்பத்தில் லேசாக இருந்த கல்லு நேரம் செல்ல செல்ல கனமானது போல் எண்ணுகிறான். மத்திய நேரத்தில் சோர்வுடன் காணப்படுகிறான். மாலை நேரத்தில் வாடி போய் சாமியாரிடம் திரும்ப செல்கிறான் ராஜன். ராஜன் கோபமாக, சாமி, நீங்கள் வெற்றிக்கான ரகசியம் சொல்கிறீர்கள் என்று நினைத்தேன், ஆனால் ஒரு கல்லை மட்டும் தூக்கி செல் என்றீர்கள், அதனால் என்ன பயன்? சாமியார் அமைதியாக சிரிக்கிறார். மகனே, அந்த கல்லை நீ ஒரு நாள் தூக்கி சென்றதற்கே சோர்வடைந்து விட்டாய். வாழ்க்கையில் வெற்றிக்காக நீ தாங்க வேண்டிய சுமைகள் இன்னும் அதிகம். கடின உழைப்பு, பொறுமை, சிரமம், இவை அனைத்தும் வெற்றியின் பாதை. சிரமம் இல்லாமல் கிடைக்கும் வெற்றி நிலைக்காது. முயற்சியின் விலைதான் உண்மையான வெற்றியை தரும். ராஜன் சிந்தனையில் இருக்கிறான். அவன் ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு வயலில் இறங்கி வேலை செய்கிறான். சில ஆண்டுகளில் ராஜன் வெற்றியை அடைந்தான். மக்கள் அவனை பாராட்டுகிறார்கள். ராஜன் முயற்சியை தேர்வு செய்தான். சில வருடங்கள் கடின உழைப்பிற்கு பின் அவன் வெற்றி பெற்றான். மக்கள் அவனை மதித்தார்கள், ஏனெனில் அவன் பெற்ற வெற்றி வேரூன்றி இருந்தது. நண்பர்களே, நினைவு கொள்ளுங்கள், உழைப்பில்லாமல் எதுவும் நிலைக்காது. சிரமங்களை அஞ்சாமல் எதிர்கொண்டால் மட்டுமே உண்மையான வெற்றி கிடைக்கும். எளிதாக கிடைக்கும் வெற்றி எளிதாகவே போய்விடும். முயற்சிதான் உண்மையான வெற்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போல கதைக்கு நம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திப்போம்.